கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்னொரு சம் பார்க்கலாம். இது ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சம் பார்க்காத மாதிரி இருந்தீங்கன்னா சம்லாம் பார்த்துட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சம் வந்து வரிசையாக வரும்போது புரியும். ஸோ நம்ம பார்க்க கொஞ்சம் அட்வான்ஸாக தான் பார்த்துருப்போம். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். சரியா? ஓகே. ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் டேரக்ட் வந்து சம் தான் போட போகிறோம். போன சம் மாதிரி இந்த சம் இருக்க போது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. ஸோ கொஸ்டின் பாருங்கள். த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் பார்ட் ஆஃப் த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் 3 ஃபார் விக்னேஷ் லிமிடெட் யூசஸ் ஃபார் டேரக்ட் மெத்தட். ஸோ இதுவும் டேரக்ட் மெத்தட் போட போகிறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் லைபிலிட்டி அசெட் இருக்குது, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்குது. ஸோ சம் ஈஸியாக போட்டுடலாம். தென் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் வந்து அவங்க வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. போன சம்மில் பார்த்திங்கன்னா நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அதை நம்ம யூஸ் பண்ணி போடல. இந்த சம்மில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம யூஸ் பண்ணி போட போகிறோம். சரியா? ஓகே. ஸோ இந்த சம்மில் பார்த்திங்கன்னா வந்து ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டின் சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த சம்மை நம்ம எப்படி போட போகிறோம், சிம்பிளாக சொல்லணும்னா 3 கேட்டகரி பிரிக்க போகிறோம். அதாவது ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி பிரிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் வந்து போட போகிறோம். சரியா? ஓகே. ஃபஸ்ட் ஆப்பரேட்டிங் கேட்டகரி என்ன வரும்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆப்பரேட்டிங் கேட்டகரியில் ஃபஸ்ட் நம்ம என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்னா டெப்டார்ஸ். ஸோ டெப்டார்ஸ் வந்து எடுத்துக்கலாமா? ஸோ டெப்டார்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். அது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டெப்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓப்பனிங் டெப்டார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பாருங்கள். 1200. ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், கரண்ட்டுக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பண்ண போகிறோம். 30,650 ரூபா. ஸோ அதில் தென் அதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொன்று மைனஸ் பண்ண போகிறோம். என்ன மைனஸ் பண்ண போகிறோம், க்ளோஸ்டு டெப்டார்ஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெப்டார்ஸ் கேஷ் பண்ண டெப்டார்ஸ் வந்து கிடச்சிடும். எவ்வளோ, 30,150. சரியா? ஓகே. இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ளஸ் தான். சரியா? அதாவது சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கேஷ் பண்ண சேல்ஸ் அந்த மாதிரி. சரியா? ஓகே. தென் நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் பண்ணது, சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணது வந்து என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், சப்ளையர் பே பண்ணது எவ்வளோ அப்படின்னா ஓப்பனிங் கிரெடிட் தெரியணும், தென் பர்ச்சேஸ் தெரியணும். ஸோ பர்ச்சேஸ் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கல. ஸோ பர்ச்சேஸ் நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடி என்ன பண்ணோம் அப்படின்னா க்ளோசிங் சேல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 26,000 ரூபா. ஸோ அதில் எவ்வளோ பண்ணோம் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு, தென் அதோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து என்ன பண்ணிட்டோம், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து நம்ம மைனஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 24,950 ரூபா. ஸோ இதான் நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறோம், வந்து பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? ஓகே. ஸோ பர்ச்சேஸ் போட்டுக்கலாம். பர்ச்சேஸு, தென் ஓப்பனிங் கிரெடிட்டு, க்ளோசிங் கிரெடிட் அதில் மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ண நம்மளுக்கு 26,690 ரூபா. ஸோ இது நம்மளுக்கு வந்து சப்ளைக்கு பே பண்ண அமௌண்ட்டு. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து செல்லிங் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோமா, எவ்வளோ கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 910 ரூபா. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், கம்பெனிக்குள்ளே பணம் உள்ளே வந்துச்சுன்னா அது இன்ஃப்ளூன்ஸ் சொல்லுவாங்க, வெளியில் போச்சுன்னா அவுட்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ சம் பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஃப்ளோ வந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ண போகிறோம், அவுட்ஃப்ளோ வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டெப்டார்ஸ் கிட்ட தான் பணம் நம்மளுக்குள்ளே தானே வந்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஆட் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணுறோம், சப்ளைக்கு பே பண்ணதையோ இல்லை வந்து செல்லிங்க்கு பே பண்ணதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இதான் கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா எந்த சம் வந்தாலும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரியா? சிம்பிளாக என்னோட சொல்லணும் அப்படின்னா இன்ஃப்ளோ இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணோம், அவுட்ஃப்ளோ வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணோம். கம்பெனிகளுக்கு காசு வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, கம்பெனிக்கு காசு வெளியே போணுச்சுன்னா மைனஸு. நீங்கள் பர்ச்சேஸாக சேல்ஸாக வருமானம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. உள்ளே வந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணுங்கள், வெளியே போணுச்சுன்னா மைனஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டி, இது ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து போட்டு முடிச்சிடலாம். சரியா? ஓகே. ஸோ ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு 2,550 ரூபா கிடைக்கிது. ஸோ அதில் என்ன பண்ணோம், டேக்ஸ் வந்து மைனஸ் பண்ணோம். ஏன் டேக்ஸ் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம பர்ச்சேஸோ சேல்ஸோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் தானே. ஸோ அது நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து 860 ரூபா. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1690. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ, சரி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. எவ்வளோ அப்படின்னா 140 ரூபா. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1830 ரூபா. ஸோ இது நம்மளுக்கு என்னது, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. டிவிடெண்ட் இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து டிவிடெண்ட் இன்கம் உள்ள வந்துருக்கு. அப்போ அதை நம்ம ஆட் பண்ண தான் போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம், அதில் டிடிஎஸ் எவ்வளோ பண்ணி பிடிச்சிருக்காங்க, 40 ரூபா டிடிஎஸ் பிடிச்சாங்க. இப்போ போக எவ்வளோ, 160 ரூபா. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் வந்து வட்டி கொட்டை சம்பாரிச்சதில் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னா வந்து 300 ரூபா. அதில் வந்து ரிஸ்க் வைப்போம், 100 போக மிச்சம் 200 ரூபா இன்கமில் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம காசு வெளியே கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணலையா, ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 350. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேல் பண்ணால் பணம் உள்ளே வந்திருக்கும். அப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ, 20 ரூபா. 20
லேக்ஸில் தான் போட்டுட்ருக்கேன். ஓகேவா, லேக்ஸில் தான் போட்டுட்ருக்கேன். 20 சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 30 சரியா? ஸோ அது நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபினான்ஷியல் என்ன பண்ணோம்? ஷேர்ஸு, டிவிடெண்ட்ஸ் இது எல்லாமே கவர் ஆகும். ஸோ ஷேர்ஸ் எவ்வளோ பண்ணிடுவோம்? இஷ்யூ ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னா வந்து இஷ்யூ ஷேர்ஸ் வந்து விற்றுருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 250க்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு அண்ட் எவ்வளோ அப்படின்னா 250 அதுவும் நம்ம இஷ்யூ தான் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட்டு ரிப்பேர்மெண்ட் ஃப்ரம் லோன் டிபார்ட். ஸோ அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாங்குகிறோம். ஸோ அது நம்ம மைனஸ் பண்ணுறோம். எவ்வளோ? 180. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம் அப்போ இன்ட்ரெஸ்ட் பெய்டு, டிவிடெண்ட்ஸ் பெய்டு. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்கம் வெளியில் போகுது, காசு வெளியில் போகுது. ஸோ மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படி நமக்கு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி எவ்வளோ? 1150. ஸோ அப்போ ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு நம்ம ஆட் பண்ணோம் அப்போ நமக்கு 710 ரூபா சரியா? ஸோ அதில் ஓப்பனிங் வந்து நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணுறோம். ஸோ சம்மில் ஓப்பனிங் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 25 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, டோட்டல் பண்ணி எடுத்துக்கலாம். டோட்டல் பண்ண அப்படின்னா 160. ஸோ அதோட நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண நமக்கு 870 சரியா? ஸோ அதை நம்மளுக்கு வந்து க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஆன்சர் ரைட்டான்னு பார்க்குறோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணோம்? அந்த இயரோட நம்ம கொடுத்துருக்க பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அவங்க வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் கொடுக்கலன்னா நம்ம போட்டால் தான் ஆன்சர் சரியா? ஓகே. ஸோ சம் புரிஞ்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் நம்பர் கமுத்திருவீங்க. நெக்ஸ்ட் சொல்ல என்ன சம் பார்க்கலாம். தேங்க்யூ. நான் ப்ராக்டிஸ் கோர்ஸ் தரேன். அதை போட்டு பார்த்துட்டு கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.